ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு மிராக்கிள் லைஃப் வித் ரேகா ஸ்ரீ சேனல். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ரிலேஷன்ஷிப் வச்சுக்கலாமா, இன்டர்கோர்ஸ் வச்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா வந்து இன்டர்கோர்ஸ் வச்சுக்கலாம், தப்பு இல்லை. பட் அது வந்துட்டு ஒவ்வொருத்தங்களோட உடம்பு கண்டிஷன்ஸை பொறுத்து இருக்குது. பேசிக்காக சொல்லணும், நார்மலாக சொல்லணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 மந்த் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட். ஏன்னா அப்போ தான் உங்கள் வயிற்றில் வந்து சின்னதாக ஒரு பேபி உருவாகியிருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்துட்டு இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அதுவும் ஃபோர்ஸாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த டைமில் அபார்ஷன்ஸ் ஆகிறதுக்குலாம் வாய்ப்புகள் வந்து அதிகம். ஸோ ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட். அதே மாதிரி லாஸ்ட்டு 3 மந்த்ஸ் அந்த டைம்லேயும் வந்துட்டு உங்களுக்கு பேபி பெருசாக இருப்பாங்க. ஸோ பனிக்கூடம் வந்து உடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், ப்ளீடிங் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ யூட்ரஸ் மவுத் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு முன்கூட்டியே பிரசவம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால லாஸ்ட்டு 3 மந்த்ஸும் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட். அதை தவிர இடைப்பட்ட காலத்தில் வந்து உங்கள் டாக்டரோட அட்வைஸ் படி நீங்கள் வந்து ஒன்றா இருந்துக்கலாம். பட் நீங்கள் வந்துட்டு லாஸ்ட்டு 3 மந்த்லேயே இருந்துக்கிட்டால் நார்மல் டெலிவரி ஆகிறோம் அப்படிங்கிற மாதிரி சில கருத்துக்கள் இருக்குது. அது எல்லாமே உங்களோட உடம்பு கண்டிஷன்ஸை பொறுத்து டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் பாடி கண்டிஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ சில பேருக்கு வந்து என்ன ப்ராப்ளமும் இருக்காது. நீங்கள் உங்களோட ப்ரெக்னன்சி ஃபஸ்ட் டேலேருந்து லாஸ்ட் டே வரை இருந்தாலுமே ஒன்றும் பிரச்சனை இருக்காது. பட் சில பேருக்கு வந்து அது வந்து ப்ராப்ளம் ஆகும். சம் ப்ராப்ளம்ஸ் நான் சொன்ன மாதிரி சில ப்ராப்ளம்ஸ் வந்து வரும். ஸோ அதனால தான் வந்துட்டு சேஃபாக இருக்கணும் ப்ரெக்னன்சியில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. அது எல்லாமே உங்களோட திருப்பியே சொல்கிறேன், உங்களோட உடம்பு கண்டிஷன்ஸை பொறுத்து தான்.